தலையில இடியே விழுந்தாலும் தாங்கக்கூடிய நம்ம ஆண்கள் தலையிலிருந்து முடி விழுந்தா மட்டும் மனசுடைஞ்சு போயிடும். இப்பெல்லாம் பொண்ணு பார்க்க போனா கை நிறைய கேஷும் கேட்கறாங்க, தலை நிறைய கேசமும் கேட்கறாங்க. ரெண்டுமே எப்படி ப்ரோ அப்படின்னா ஒத்துக்க மாட்டான். இதுல ஒரு ஆய்வு வேறு என்ன சொல்லுது, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் 70% ஆண்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால முடி கொட்டுதான். இது ஆய்வுலாம் சொல்ல வேணாம், எங்களுக்கே தெரியும். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான், அவன் அந்த எண்ணெயை சொன்னா, இவன் இந்த ஷாம்பு சொன்னா, மண்ணெண்ணெய் தவிர மற்ற பூராத்தையும் வாங்கி மண்டை எழுதிச்சு இருக்கிற முடியும் கொட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஹேர் ஸ்டைலோட அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். இதுக்கு தான் நம்ம ஆண்களுக்கு கை கொடுக்க உள்ள வர்றாங்க ட்ரையா அப்படிங்கிற ஹேர் லாஸ் சொல்யூஷன் கம்பெனி. இவங்க என்ன செய்யறாங்க, அறிவியல் பூர்வமா அணுகுறாங்க. தலையில முடி கொட்டுறதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் மட்டும் காரணம் இல்லையா, நம்மளுடைய ஜெனட்டிக், ஹார்மோன்ஸ், சாப்பாட்டு பழக்க வழக்கம், தூங்குற நேரம், இது எல்லாமே காரணங்கிறாங்க. சரி, காரணம்லாம் இருக்கட்டும், முடி வளர என்ன சேருன்னு கேட்டாக்க ஒரு ஃப்ரீயான ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க. நம்மளை பத்தி நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நமக்கு சரிவன்றதுக்காகவே ஒரு பிரத்யேகமான கிட்ட அவங்க கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு அனுப்புறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, முடி கொட்டுறதுங்கிறது 1ல இருந்து 5 வரைக்கும் வித்தியாசமான ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த 5 ஸ்டேஜுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய மண்டையில இருக்கிற முடியோட வேர், அதாவது ஹேர் ஃபாலிகுல்ஸ், அது உயிரோட தான் இருக்கும். அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து ரெடி பண்ணி எழுப்பிடலாம், முடிய காப்பாத்திடலாம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்றீங்கன்னா, ஆமா, இந்தியா முழுவதும் 10 லட்சத்துக்கும் அதிகமான ஆண்கள் ட்ரையாவை நம்புறாங்க. ஏன்னா ட்ரையா 93% கஸ்டமர்ஸுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம உண்மையிலேயே அவங்க சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண பிறகும் ரிசல்ட் இல்லைன்னா நம்ம கொடுத்த பணத்தை திரும்பி வேற தரேங்கிறாங்க. அப்புறம் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு உடனே போங்க, ஃப்ரீயா அவங்க கொடுக்குற ஆன்லைன் டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா முடி வளர்றதுக்கு ட்ரையா கூட கை கொடுங்க. உங்களுக்கு கை கொடுக்க ட்ரையா காத்துக்கிட்டு இருக்காங்க.